ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ கெண்டை மீன் வாங்கி அதை நல்லா உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். சரி வாங்க இந்த கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் குழம்புக்கு தேவையான தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நான் தாளிக்கிறதுக்கும் சேர்த்து தான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசால் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை அரைச்சதுக்கப்புறமா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டி தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, இல்லை அப்படின்னா 2 தக்காளி போதும். எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு நல்லா அந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடான சாதத்தோட கூடவே பார்த்திங்கன்னா பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கெண்டை மீன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.